வணக்கம் ருத்ரா ஆஸ்ட்ரோ டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்த நீங்க எதுமாற கர்ம பலன் இருக்கு, அதுக்கு கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குதுங்க, எப்படி தெரிஞ்சுக்கலாம், உங்க கர்ம பலன் என்ன, எந்த கர்மால பிறந்திருக்கீங்களுக்கு கிரக அமைப்பு, சாதகமான கிரக அமைப்புகள் என்ன, சாதகமற்ற கிரக அமைப்புகள் என்ன, சிம்ம லக்ன சிம்ம ராசியில பிறந்த நீங்க பூர நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அஸ்வினி மக நட்சத்திரமா இருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தாலும் சரி, இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு யோகமான கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் வீட்டு அதிபதியாகிய குரு, அடுத்தபடியாக செவ்வாய். இந்த செவ்வாயும் குருவும் சிம்ம லக்னத்துக்கு யோகமான ஒரு கிரகங்களாக வருகிறது, தசைகளாக வருகிறது. அந்த ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சேரும் பொழுது அருமையான ராஜயோகம் உருவாகிறது. ஸோ அப்படி இல்லாமல் குரு வந்து சனியோட சேரும் பொழுது கொஞ்சம் வலிமை குறைகிறார், அதோட ஷைன் குறையுது. அதே மாதிரி செவ்வாயோட சனி சேரும் பொழுது செவ்வாய் கொடுக்க வேண்டிய பலன்கள்லாம் குறையுது. அதே மாதிரி சனியோட சம்மந்தப்படாமல் குரு சந்திர யோகம், சந்திரனோட சம்மந்தப்பட்டு, செவ்வாய் சந்திரனோட சம்மந்தப்பட்டு குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல் யோகம்னு ஆகும் பொழுது அருமையான பலன்கள், வாழ்க்கையில மேலும் மேலும் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்துடும். அதே மாதிரி குருவும் செவ்வாயும் சனியோட சேர்ந்து பாதிக்கப்படாமல், சந்திரனோட சேர்ந்து அதிக நன்மையை பெறாமல், சுக்கிரனோட சேரும் பொழுது நம்ம ட்ரிக்கான விஷயம், குரு சுக்கிரனோட சேருவது தவறு. எது மாதிரி தவறு? குழந்தைகள் விஷயம், பூர்வீக அந்த தாம்பத்திய விஷயத்துல, அது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் பலன்கள்லாம் கொஞ்சம் சுமாரான அமைப்புகள் இருக்கும். வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள்ல சில உத்வேக குறைவுகள்லாம் கொஞ்சம் வரும். ஆனா அந்த செவ்வாய் சுக்கிரனோட சேரும் பொழுது மிருமங்கள் யோகம் என்று சொல்லப்படுகிற யோகம் உண்டாகி செவ்வாய் திசை அருமையாக இருக்கும். கட்டிடம், விளையாட்டு, நெருப்பு, மெடிக்கல் ரிலேட்டட், மருத்துவம், அது மாதிரி துறையில நல்லா வரக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கும். அதே மாதிரி புதனோட செவ்வாய் சேருவது மிகவும் தவறான ஒரு காம்பினேஷன். புதனும் கெடுவார், செவ்வாயும் கெடுவார். அதே மாதிரி புதனும் செவ்வாயும் சனியும் சேர்வதும் மிகவும் தவறான காம்பினேஷன்ஸ். ஸோ இதில் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம், ராகு எந்த கிரகத்தோடையும் சேரக்கூடாது. சனி எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி சந்திரன் சனியோட சேர்வது தப்பு, சூரியன் சந்திரன் சனியோட சேர்வது தப்பு. இதெல்லாம் வந்து புத்திர விஷயத்திலையும் அப்பா விஷயத்திலும் நமக்கு ஒரு நல்ல அமைப்புகள் கொடுக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதையே ஒரு குரு, பௌர்ணமி சந்திரன், ஒளி பொருந்திய ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது, சுக்கிரனின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது, புதனின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ உங்க ஜாதகத்துல எது மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதுல வந்து சிம்ம லக்னத்துக்கு வரவேண்டிய தசைகளாகிய செவ்வாய் திசை, குரு திசையில வந்து அருமையா இருக்கும். வரக்கூடாத திசைன்னு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா சனி திசை தான். ஸோ சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. அதனால சூரியன் தான் வந்து சிம்மராசியோட அதிபதி, சிம்ம லக்னத்தோட அதிபதி. ரெண்டும் சேருவது தவறு. ஜாதகர் பாதிக்கப்படுவார். ஸோ எது மாதிரி காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு, அதே அவயோக கிரகமாகிய சனி கொஞ்சம் நல்லபடியா இருக்கும் பொழுது, குரு சுக்கிரன் தாக்கத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல பலன்கள் கொடுப்பார், பாதிப்பு குறையும். ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு, எது மாதிரி தசா புக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, எதை நாம் எதிர்பார்க்கலாம், எதை நாம் வந்து எதிர்பார்க்க வேண்டாம், ஒரு டிகிரத்துக்குள்ள டிகிரி அடிப்படை எவ்வளோ, 15 டிகிரிக்குள்ள இருந்துன்னா சேர்க்கை, 18 20 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா சேர்க்கையே இல்லை. ஸோ அது மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து ஒன்றுக்கு ஒன்று நம்ம அதை வந்து நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது, எது மாதிரி கர்ம பலனில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி விஷயங்கள் வந்து ஒன்றுமே வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு கொடுக்கும், எந்த மாதிரி தோஷத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் எந்த மாதிரி அமைப்பில் அது கை வைக்கும், குழந்தையில கை வைக்குமா, திருமணத்தில் கை வைக்குமா, உத்தியோகத்திலையா, பணத்திலையா, தாயாரா, தகப்பனாரா, உறவுகளா, எந்த கல்யாண விஷயத்திலையா, காதல் கல்யாணமா, எதுல வந்து எப்படி வந்து காம்பினேஷன்ஸ் கிரக அமைப்புல சேருது அப்படிங்க. சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ராகுவோட சம்மந்தப்பட்ட காதல் விஷயங்கள், சுக்கிரன் ராகு கேது கூட சம்மந்தப்படாமல் நேர்த்தியா இருந்துக்கிறப்ப அது இருக்காது. இதெல்லாம் ஒரு கிரகமும் கர்ம பிணைகளே பார்த்தீங்கன்னா அந்த சேர்க்கையில தான் இருக்குதே ஒழிய
சுக்கிரன் 9ல இருந்தா என்ன, சுக்கிரன் 10ல இருந்தா என்ன, குரு 8ல இருந்தா என்ன, குரு 9ல இருந்தானாங்கிறதுல பலன்கள் கிடையாது. ஒண்ணுக்கொண்ணு எப்படி இணையுது, எவ்வளவு டிகிரியில இணையுது, யார் யாரோட சேர்றா, அப்படி பொறுத்து தான் கர்ம வினை இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய 18 வருஷம் அனுபவமாகிய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம வந்து கத்திருக்கோம். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்க பிறந்த நேரம், உங்க ஊரை வைத்து துல்லியமான ஜாதகத்தை போடும்பொழுது ஒண்ணுமே இந்த பொதுவான பலன்கள் காட்டிலும் ஒண்ணுமே துல்லியமான பலன்கள் நம்ம பார்க்க முடியும். எப்படி அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு, எது மாதிரி யோகத்துறைகள் உங்களுக்கு வரும், எது மாதிரி மாற்றங்கள் நல்லது, எப்போ வேலை மாறலாம், எப்போ உத்தியோக உயர்வு இருக்கு, எப்போ வந்து வாழ்க்கையில செட்டில் ஆக முடியும், எப்போ வாழ்க்கையில வந்து நல்ல விஷயங்கள் காத்திருக்கிறது, எது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும், உடல்நல கோளாறுகள் எப்படி சரியாகும், எது மாதிரி விஷயங்கள் காட்டுது, லக்னம் எப்படி இருக்குது, ராசி எப்படி இருக்குது, ஒரு ஒரு கிரகமும் சேர்க்கை எப்படி இருக்குது, எந்த சாரத்தில் இருக்கிறார், ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து ஒரு துல்லியமான பலன்கள் வந்து நம்ம வந்து எதிர்காலத்தை திட்டமிடுவதற்காகவும் நம்ம வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்காகவும் இன்னுமே நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியலை ரீச் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் நம்மளால பண்ண முடியுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்மஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது ஒன்றுமே நல்லா சொல்ல முடியும். இதனால தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாத்தையுமே நாம தவிர்த்து உங்கள் கர்மாவின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே திட்டமிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கு, எந்த கிரகம் யோகமான கிரகம், அந்த கிரகத்தின் தொழில் என்ன, அதோட அமைப்பு என்னங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு அந்த துறையை நம்ம தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் போராடும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.